அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு 1 இயர் டியூரேஷன், அதாவது கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. அந்த பயிற்சி முதல் கோர்ஸ் நடத்தி முடிவடைந்துள்ளது. அதில் சென்னையில் உள்ள அண்ணா நகரில் உள்ள இன்ஸ்டிடியூட்டில் படித்த அனைத்து பயிற்சியாளர்களும் தேர்வு எழுதி முடித்திருக்கிறார்கள். இதான் நம்ம முக்கியமானது. அதுபோல புட்ரிஃப்ளெக்ஸாலஜி டிப்ளமா இன் புட்ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம். சென்னை மற்றும் சேலத்தில் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு புட்ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு முழுமையான விவரங்கள் தெரியாது. எதுல படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல ஒருத்தருக்கு தெரியணும். நம்ம படிக்கிறது பார்த்தோம்னா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இதனோட நோக்கம் என்னன்னா, 500க்கு அதிகமான பயிற்சிகளை அவங்க கொடுத்து, அந்த பயிற்சியை முழுமையாக கற்று அதை தொழில் செய்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் இந்த கான்செப்ட். அதனால பல்வேறு பயிற்சிகள்ல நம்ம படிக்கிறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. முதல்ல படிக்கிற ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஒருத்தர் முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை பல்வேறு வகையில பயன்படுத்தலாம். வேர்ல்டு லெவல்ல உள்ள ஒரு தெரபி. இப்ப கால் பாதங்கள்ல மட்டுமே நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரபி தான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. அப்ப மற்ற மருத்துவ முறைக்கும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தனி கான்செப்ட், தனி லீகல்ல போயிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட தியரி நல்லா தெரியும். ஒருத்தருடைய உடல்நிலை, நோயினுடைய தன்மை, அதற்கு ஏற்ப கால் பாதங்களில் கொடுத்தக்கூடிய அழுத்த முறைகள் மாறுபடும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும், வயதானவர்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஏஜ்டு பீப்புளுக்கு எப்படி கொடுக்கணும், நோய் இல்லாதவர்களுக்கு எப்படி கொடுக்கணும், இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 வகையில இப்ப நிறைய செயல்படுது. ஒன்று மசாஜ் டைப், கால் பாதங்கள்ல அரோமா ஆயில்களை கொண்டு மசாஜ் கொடுக்கும் ஒரு மெத்தடு அதிகமாக நிறைய இருக்கு. தெரபி அப்படிங்கிறது குறிப்பிட்ட டிசீஸ், ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்கும், ஒருத்தருக்கு கேஸ்டபிள் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும், ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும், சில பேருக்கு மூட்டு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இப்படி கழுத்து வலி இருக்கும். அப்ப அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த 6-7 புள்ளிகளை மட்டுமே கொடுத்துட்டு வந்தோம், முழுமையா நோயிலிருந்து குணப்படும். இதான் கான்செப்ட்ல முக்கியமானது. இப்ப நமக்கு வரக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் ஈஸி. வியாதி தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் ஈஸி. நம்ம பாட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா நோய் குணமாவதா என்னன்னு தெரியாது. அதனால நிறைய அறிவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும். நிறைய அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்தா அதெல்லாம் கலந்துக்கிட்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதான் முக்கியமான கான்செப்ட். இதுல 2 வகை என்னன்னா, படிக்கிறவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, ஏதாவது வேற இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய இருக்கலாம். இல்ல இதுலயே நம்ம நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அடுத்து நிறைய படிச்சு போகலாம். ஒரே கான்செப்ட் ரிஃப்ளெக்ஸாலஜில நான் பெரிய ஆள் ஆகணும், நல்லா படிக்கிறேன்னா அதுக்கு நல்ல எலிஜிபிள் உள்ளவங்க அடுத்த மாஸ்டர் ஆஃப் அக்குபஞ்சர் கோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் PhD இருக்கு. அதுக்கு நாலேஜ் நல்ல ஆங்கில அறிவுகள் இருந்தா அது வெளிநாடு பல்கலைக்கழகத்துல படிச்சு அதுல போகலாம், லெக்சரா போகலாம். வேலைக்கு போனா நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது வாழ்க்கை தர உயர்வதற்கு உங்களுக்கு பயன்படும். இப்போ வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறது டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இதை நல்லா திறமையா கத்துக்கிட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பகுதி நேரம் முழு நேரம் அதை பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு சேவை செய்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உங்களுக்கு இந்த பயிற்சி பயன்படும். இதுல பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரு கேட்டாலும் இது மெயின் கான்செப்ட் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். இப்போ இயற்கை சார்ந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் என்னன்னா, எந்த பொருளும் எடுக்காம பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில செயல்படுவதுதான் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். மண், நீர், காற்று, ஆகாயம், வானம், இதான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது 4 பொருள் நமக்கு தெரியும். மண்ணை பார்க்கலாம், கண்ணால கையில எடுத்து பார்க்கலாம், தண்ணீரை குடிச்சு பார்க்கலாம், நெருப்பை சூரிய ஒளியில அந்த உணர்வை உணரலாம், வானம் அப்படின்னு மேல இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒரே ஒரு பொருள் காற்றை மட்டும் கண்ணால பார்க்க முடியாது, அதனுடைய செயல்பாடுகளை தான் பார்க்க முடியும். அதுபோல ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம கொடுக்குறோம், அதனுடைய பயன்களை உணர முடியும். இது எப்படி செயல்படுது, இது விஞ்ஞான அடிப்படையில் இருக்கா அப்படி காட்ட முடியுமான்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடுல இருக்கிறது. அதே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக கால் பாதங்கள் உள்ளது. இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட். இத்தனை பாயிண்ட் கணக்கு கிடையாது. டோட்டலா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம 2 கால்லையும் உள்ளது. இதுதான் இந்த கான்செப்டுடைய முக்கியமான கான்செப்ட். அப்ப மனித ஜீவராசி, எல்லா ஜீவராசியும் பிறப்புன்னு இருந்தா இறப்பை தவிர்க்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இறப்பு நிச்சயம்.
அப்ப வாழ்ற குறுகிய காலத்துல ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு நோய் ஏற்பட்டுனா சாவர வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேரை பாக்குறோம், சந்திக்கும் போது ஒரு 50 வருஷமா 30 வருஷமா மூட்டு வலியில கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, 20 வருஷமா டயபெட்டிஸ்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, 30 வருஷமா கேன்சர்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, 20 வருஷமா ஆஸ்மாவில் கேன்சர்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அதனால இருக்காங்க, மஸ்குலர் டிசார்டர் ரொம்ப நாளா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் படுத்த படுக்கையாவே 20 வருஷம் 30 வருஷம் உயிரோட இருக்காங்க. அப்ப நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பிறக்கிறோம், ஆரோக்கியம் ஆளணும். அதுக்குதான் இயற்கை நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அதுல ஒண்ணுதான் கால் பாத சிகிச்சை. இது யாரு கண்டுபிடிச்சா, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, எப்ப வந்துச்சு அப்படின்னா உலகம் தோன்றிய முதலாக இந்த இயற்கை சார்ந்த கால் பாத சிகிச்சை மருத்துவ முறையெல்லாம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அது நமக்கு தெரியாது. எல்லா கண்ட்ரிலையும் அந்தந்த கண்ட்ரில பாரம்பரிய மருத்துவ முறைகளை கடைபிடித்து ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் வரலாற்று குறிப்புகள். இப்ப தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காரணத்தினால ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மருத்துவ முறையை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இல்லைன்னா தெரியாது. பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாட்டுல இருக்கிறது எப்படி தெரியும்? அதே மாதிரி இயற்கை சார்ந்த மருத்துவ முறையை கடைபிடிக்கும் போது இதை முறையாக பின்பற்ற 3 வகையில நம்ம பயன்படுத்தலாம். இதை ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி 3 டைப் நமக்கு யூசேஜ் பயன்படும். ஒன்று செல்ஃப் யூஸ். இதை முறையா கத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா தினமும் 5 நிமிடம் 2 கால்களையும் வாழ்நாள் முழுவதும் நம்ம அழுத்தம் கொடுத்து வந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது பயன்படும். நம்பர் 2, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் டெய்லி 5 நிமிஷம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமாக பாதுகாத்துவதற்கு பயன்படும். 3வது, இதை நல்லா கத்துக்கிட்டு தொழில் ரீதியா ஒரு சான்றிதழை பெற்று அதை செய்வதனால் தொழில் செய்து வாழ்க்கை தரை உயர்த்துவதற்கும் பயன்படும். 3 கான்செப்ட். அப்ப நம்ம ஏன் உடல்நிலை நோய்கள் எப்படி ஏற்படுகிறது, நிறைய பேர் வீடியோ நிறைய வருது. டிசீஸ் எப்படி வரணும், எல்லாருக்குமே டிசீஸ் வரும். யாருக்கும் டிசீஸ் வராம யாருமே வாழ முடியாது. இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு வந்துச்சுன்னா வரலாம். இன்றைய வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருப்போம், நாளைக்கு டிசீஸ் வந்தா வரும். அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், இது 3 தான் நம்ம உயிர் வாழ வைக்குது. அப்ப சுவாசிக்கிற காற்று மூலமாக உடலுக்குள்ள செல்லக்கூடிய நச்சு பொருள்கள், கிருமிகள் இரத்த ஓட்டத்தின் மூலம் ஏதாவது ஒரு உறுப்புகள்ல டெபாசிட் ஆகும்போது அந்த உறுப்பு நாளடைவில் பாதிப்புகள் ஏற்படும். நம்பர் 1. நம்பர் 2 தண்ணீர். குடிக்கிற தண்ணி எங்க பார்த்தாலும் தூய்மையான தண்ணி கிடைக்கிறது அரிது. எல்லாம் கேன் வாட்டர், அதை சாப்பிட்றோம். அதுல உள்ள கெமிக்கல் போய் டெபாசிட் ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு, இப்ப உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா உணவு பொருளும் நிறைய கெமிக்கல் இட்டு தான் உற்பத்தி பண்றாங்க. அதை தான் சாப்பிட்றோம். அதுல ஏற்படக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள் உடல்ல பாதிப்பை ஏற்படுது. அப்ப குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, உட்கொள்கின்ற உணவு மூலமாக உடலிலே சென்று அது ரத்த ஓட்டத்தின் மூலமாக எந்த பகுதிக்கு அந்த கழிவு பொருள் போதோ அது டெபாசிட் ஆகுறதுதான் டிசீஸ் வர்றது காரணம். இதுதான் மாடர்ன் மெடிசன்ல சயின்டிபிக்கா இன்ஃபெக்ஷன். இப்ப போறோம்ல, ஃபீவர் வருதா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஐயில கண்ணுல இன்ஃபெக்ஷன், பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸ்டமக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, கிட்னில இன்ஃபெக்ஷன், யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன், மசில்ஸ்ல இன்ஃபெக்ஷன், பிளட்ல இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இப்ப இன்ஃபெக்ஷன்னா நச்சு பொருள்கள், கழிவு பொருள்கள், அதை வெளியேற்றுவதுதான் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். எந்த சிஸ்டம் எடுத்தாலும் உள்ள இருக்கிற நச்சு பொருள், கழிவு பொருள் வெளியேற்றினோம்னா தான் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும், மீண்டும் நம்ம ஆரோக்கியம் வாழ்றோம். இதான் கான்செப்ட். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம உடல்ல இருக்கிற நச்சு பொருள், கழிவு பொருட்களை வெளியேற்றோம்னா ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிட்டு இருந்தோம்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன ஆகுது, உடல்ல இருக்கக்கூடிய 10 ஆர்கான் ஸ்டிமுலேட் ஆகுது, 7 எண்டோகிரின் கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகுது. நம் உடலுக்கு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளாண்ட் நல்லா பங்கன் ஆகும். அதே போல தசை மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள் நல்லா விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதியிலும் செல்வதனால எந்தெந்த பகுதியில நச்சு பொருள், கழிவு பொருள் தேக்க நிலையில் இருக்க அவைகள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறி நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யும். அதே போல நரம்பு மண்டலம் ஸ்டிமுலேட் ஆகும். இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் அடிப்படையாக வச்சுதான் நம்ம இந்த ஒரு ஆண்டுகள்ல டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த பயிற்சியில பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும், எதை கொண்டு அழுத்தம் கொடுப்பது, எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த புள்ளிகளை செலக்ட் பண்ணி பண்ணணும், அனட்டாமி, பிசியாலஜி, கால் பாத மசாஜ் முறை, தெரபி, இது 3மே நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த பயிற்சி பெற்றவர்கள்லாம் இந்த பயிற்சி நிறைவடைந்துள்ளது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்னும் மேலும் நிறைய படித்து அறிவை வளர்த்து கொண்டு இதை சிறப்பாக செய்து மக்களுக்கு சேவை செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME மூலமாக டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது. 2005 ஆண்டுக்கான டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
கால் பாத அழுத்த முறை சிகிச்சை முறையாக கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94464106288255545847. நன்றி, வணக்கம்.